வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பென் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆண் எப்போதுமே உங்களை தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லவில்லை என்றால், அந்த ஆணுடைய நோக்கம் உண்மையான காதல், காமத்திற்காக அல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பக்கூடிய ஆண் உங்க லைஃப்ல உங்களை எந்த ஒரு நேரத்திலும் தனியான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லாம இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்ப விரும்பவே இல்ல. உங்கள தான் விரும்புறாங்க. அதுவும் மனசார நிறையா நினைச்சுக்கிட்டு விரும்புறாங்க. ஒருத்தங்க உங்கள தனியா கூட்டு போறாங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் அப்படி விஷயத்த பண்றாங்களா, பண்ணலையான்றத நீங்களே கவனிச்சு பாருங்க. ஈஸியா அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் விரும்பும் ஆண் உங்களை தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்வது அல்லது ரூம் அல்லது வேறு ஏதாவது ஒரு மூலமாக உன்னுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அது காமத்தின் காதல். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி நபர்கள் இப்படி கிடையாது. பட் ஒரு சில நபர்கள் இப்படி இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா, ரூம் அப்படி இல்லைன்னா பிரைவேட் பிளேஸ் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு தனியா யாருமே இல்லாத இருக்கக்கூடிய இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்றாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய உடம்பு தான் அவசியப்படுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அப்படியும் பண்றாங்க. காமத்திற்காக விரும்பும் ஆண் உங்களுடைய நண்பர்களிடம் கூட அதற்காக முயற்சிகளை எப்போதாவது ஏதாவது நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்காகவும் உங்களுடைய உடம்புக்காகவும் விரும்பக்கூடிய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்பாமல் உங்கள் உடம்ப மட்டும் விரும்புகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கூட இந்த ஒரு விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க. அது எப்படி சொல்லணும்னா, அவங்க இதுக்காக முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் நல்லா பேசுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் போகும்பொழுது அதற்காகவே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்காகவே அந்த பெண்கள் அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் இப்படி பண்ணுறாங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு ஆண் உங்கள் மீது உன்மேல் அன்பும் அதிகரிக்கும் போது அந்த காமம் இந்த வாழ்க்கைக்குள் உங்களை அழைத்துச் செல்லாமல் அன்பினால் உங்களை சந்தோஷப்படுத்துவது உங்களுக்கு பிடித்தது செய்வதென்று தான் அதிகம் செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்துட்டு உண்மையான அன்பு மட்டுக்காக மட்டும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே தவிர்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அன்பு மட்டும் உங்களுக்கு கொடுத்து அரவணைப்பாங்க தவிர, காமத்தால் உங்களை எச்சரிக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் எப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை நீங்கள் தான் கவனித்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கிறாங்கன்னா, அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்றதை நீங்களே ஈஸியாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உண்மையான காதலுக்கு காம காதலுக்கும் உள்ள வித்தியாசம், உண்மையான காதலில் நீங்கள் இருப்பீர்கள். காம காதலில் உங்களுடைய உடம்பு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட கேரக்டர், நீங்கள் நடந்தக்கூடிய விதம், உங்களுடைய பிஹேவியர் இதெல்லாம் ஒருத்தங்களுக்கு பிடிச்சி இருக்குதுன்னா, அது ஒரு உண்மையான காதலாக இருக்கும். பட் உங்களுடைய அழகு, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய முகம், உங்களுடைய பணம் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக வருதுன்னா, அது ஃபுல்லாக ஃபேக்கான காதல். அப்படிப்பட்ட காதல் உங்களோட லைஃப்ல இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த லைஃப் விட்டு வெளியே வர பாருங்க. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல உங்களை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சீரழிச்சிடும். ஸோ இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க லைஃப்லேருந்து தள்ளி வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ கைஸ், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு இருந்துச்சு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ டாடா, பாய் பாய்.